Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Secret Wars Marvel-oda one of the biggest ever comic stories. But அதுக்கு ரெண்டு different versions இருக்கு. 1984 ஒன்னு 2015 version ஒன்னு. பட் ரெண்டு கதையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முக்கியமான கேரக்டர் மட்டும் இல்லன்னு வைங்களேன். அந்த ரெண்டு கதையுமே நடக்காது. டாக்டர் டூம் தானே, மாலிக்யூல் மேன் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாது. The Beyonder or Beyonders இவங்க இல்லனா இந்த கதையே நடந்திருக்காது. என்னடா ரெண்டு விதமா சொல்ற, Beyonder வேற Beyonders வேறயா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ், Beyonder வேற Beyonders வேற. பட் ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ் தான். எப்படி சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், எப்படிப்பட்ட ஒரு கதை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, என்ன ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு மார்வலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆம்னிபோட்டன்ட் காட்ஸ் பத்தி தான் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்வலோட காஸ்மிக் சைடுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர் அண்ட் அட் த சேம் டைம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர்னா அது பியாண்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பியாண்டர் எங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தாருன்னா 1984 சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் வந்து முதல்ல வந்துருச்சு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எவர் கிராஸ் ஓவர். ஸோ அந்த ஒரு கிராஸ் ஓவர் ஈவென்ட் காமிக்ல தான் இந்த பியாண்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. பியாண்டரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பியாண்ட் ரெல்ம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, அதாவது மல்டிவர்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு என்டிட்டியா தான் இந்த பியாண்டரை வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு ஆம்னிபோட்டன்ட் காட் மாதிரி காமிச்சிருந்தாங்க இந்த பியாண்டரை. ஸோ பேசிக்கலி இந்த பியாண்டரோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா நீங்க என்ன வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். ரியாலிட்டி வார்ப்பிங்கா இருக்கட்டும், மாலிக்யூல் மேனிபுலேஷனா இருக்கட்டும், என்னென்ன பவர்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அது எல்லாமே உங்களால பண்ண முடியும். லிட்டரலா அதனால சொன்னல ஆம்னிபோட்டன்ட் காட், அவனால என்ன வேணா பண்ண முடியும். அன்லிமிட்டட் பவர் அப்படின்றது தான் இவனோட பவரே. சோ இவன் வந்து இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல, இவனோட இடத்துல இவன் வந்து முழுமை அடைஞ்ச ஒரு ஃபீலோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்போ திடீர்னு ஒரு டாக்கியான் பீம் வந்து அவன் வந்து நோட்டீஸ் பண்ணுவான். டாக்கியான் பீமுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்றது தெரியல. ஒரு லைட் பீம் மாதிரி ஒரு சம்திங், ஒரு ஒளியை வந்து நோட்டீஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமா அவன் வந்து மல்டிவர்ஸ் பத்தியும் முக்கியமா எர்த் பத்தின ஒரு அட்டென்ஷன் வந்து அவனுக்கு கிடைச்சிருது. எர்த்தை வந்து அவன் நோட்டீஸ் பண்றான். அதுக்குள்ள இருக்க பீயிங்ஸ் எல்லாரையுமே அவன் வந்து நோட்டீஸ் பண்றான். எல்லாரையுமே பார்த்து அவன் ஒரு மாதிரி ஃபேசினேட் ஆகுறான். சூப்பர் ஹியூமன்ஸா இருக்கட்டும், சூப்பர் வில்லன்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி வியந்து பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே முழுமை அடையாம இருக்காங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அதாவது அக்கார்டிங் டு ஹிம் இவங்க எல்லாருமே இன்கம்ப்ளீட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவன் சொல்றான். சோ அதனால என்ன நடக்குதுன்னா, இந்த ஹியூமன்ஸ் ஆர் இந்த பீயிங்ஸ் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இவனுக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைம் ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த பியாண்டருக்கு வருது. சோ அந்த ஒரு ஆசையின் காரணத்தினால இவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, நல்ல சக்தியா தீய சக்தியா, யாருக்கு ஆசைகள் அதிகமா இருக்கு, யாருக்கு வில் பவர் அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் இந்த பியாண்டர். சோ அதனால அவன் அல்டிமேட்லி என்ன பண்றானா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா தன்னோட பவரை யூஸ் பண்ணி பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புது பிளானட்டை உருவாக்குறான். ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸை வந்து கிட்னாப் பண்ணி இந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ள இவன் வந்து கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்துட்டு ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கோங்க, கடைசியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கேட்கறத நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். யாருக்கு ஆசை அதிகமா இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், மொத்தமா உங்களை பத்தி நான் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல வராம ஒரு என்டிட்டியா மேல இருந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இந்த பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணி விட்டு அதுக்குள்ள இவங்க எல்லாருமே சண்டை போட விட்டுறாரு. சோ ஏகப்பட்ட சண்டைகள் நடக்கும். இந்த நிறைய இஷ்யூஸ்ல நிறைய சண்டைகள் நடக்கும். டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன நடக்கும்னா, எப்பவும் போல டாக்டர் டூம்க்கு இந்த பியாண்டரோட பவர் மேல ஒரு ஆசை வந்துரும். அவர் வந்து இந்த பியாண்டரோட பவரை தனக்குன்னு எடுத்துக்கணும், அது வந்து உறிஞ்சிரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு டெக்னாலஜி மூலமா இந்த பியாண்டரோட பவரையே வந்து டாக்டர் டூம் உறிஞ்சி எடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு டாக்டர் டூம் காமிச்சிருப்பாங்க. பட் தி திங் இஸ், பியாண்டர் மொத்தமா டிஃபீட் ஆயிருக்க மாட்டாரு. அவர்கிட்ட லைட்டா கொஞ்சோண்டு பவர் இருந்திருக்கும். அந்த பவர் மூலமா கிரால் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து கண்ட்ரோல் எடுத்து இந்த டாக்டர் டூம் கூட சண்டை போட பார்த்திருப்பாரு. அது மூலமா எப்படியோ ஒரு வழியா வந்து டாக்டர் டூம் கிட்ட இருந்து அந்த மொத்த பவர்ஸையும் ரீகெயின் பண்ணிடுவாரு. பிகாஸ் அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும் அந்த பவர்ஸ் எல்லாமே. எப்படியோ ஒரு வழியா சண்டை போட்டு பியாண்டர் வந்து இந்த கிரால் மூலமா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துறாரு. ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து காணாம போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டில் வேர்ல்ட்ல இருந்தவங்க எல்லாருமே பழைய நிலைமைக்கு, பழைய இடத்துக்கு வந்து திரும்பி போயிடுறாங்க. சோ பேசிக்கலி ஒருத்தன் வந்து போர் அடிக்குதுன்னு பியாண்ட் ரெல்ம்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சூப்பர் வில்லன்ஸ்க்கும் சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு சீக்ரெட் வாரை வந்து நடத்திட்டு ஓடி போயிடுவான். இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஒரு காமிக்ஸ் மார்வெலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குது, பயங்கரமான ஒரு செல்லரா அமையுது இந்த காமிக்ஸ். இதனால மார்வெல் என்ன பண்றாங்கன்னா, இந்த காமிக்ஸ் அப்படியே விடக்கூடாது, இந்த பியாண்டர்லாம் விடாம இதுக்கு ஒரு சீக்வலை உடனடியா ரிலீஸ் பண்றாங்க. 1985ல சீக்ரெட் வார்ஸ் 2 வருது. அதுல என்ன நடக்குதுன்னா, இந்த பியாண்டர் வந்து காணாம போனால அவன் வந்து இப்ப ரிட்டர்ன் ஆகுறான். இப்ப அவனோட எண்ணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி பியாண்டர் ஒரு என்டிட்டியா மட்டும் இருந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இல்லாம இந்த வாட்டி ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல பூமிக்குள்ள வர பாக்குறாரு. பாக்குறதுக்கு ஒரு மனுஷன மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு பூமிக்குள்ள இப்ப வராரு. மனுஷங்களோட மனுஷங்களை கலந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கண்ணா பின்னாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. மொத்த யூனிவர்ஸையும் டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு லிட்டரல் காடா இருக்க பாக்குறாரு. அது போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோவா இருக்க பாக்குறாரு. அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு லவ் பண்றாரு. இந்த மாதிரி அவர் மைண்டுக்கு என்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான். இந்த மாதிரி கேஓட்டிக்கா போயிட்டு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, எதுவுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவனுக்கு கொடுக்கல. அந்த ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீல் வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவன் என்ன ஒரு முடிவுக்கு வரானா, விரக்தி ஆகி டிப்ரஸ் ஆகி தக்காளி முடிச்சு விடுறான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த
மொத்த மல்டிவர்ஸையும் காலி பண்ணிடலாம், அப்பதான் எனக்கு இந்த இன்கம்ப்ளீட் ஃபீல் வந்து இருக்காது, நீங்க எவனுமே இல்லனா எனக்கு இந்த இன்கம்ப்ளீட் ஃபீல் இருக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்த மல்டிவர்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சேதத்தை ஏற்படுத்துறாரு. அண்ட் அப்படியே போக போக தான் ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து ரியலைசேஷன் பாயிண்ட் ஒன்று வருது. மேபி இது வந்து இந்த யூனிவர்ஸோட தப்பு இல்ல, மேபி இது என்னோட தப்பா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரல் மார்டலா மாற பாக்குறாரு. எந்த ஒரு பவருமே இல்லாம ஹியூமனா மாற பாக்குறாரு. ஒரு குழந்தை பிறந்து எப்படி ஒரு மனுஷனா மாறுமோ அந்த மாதிரி மாற பாக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த மிஷினை வச்சு ஒரு மார்டலா மாறிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு கட்டத்துல வந்து பவர்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு நார்மல் ஹியூமனா இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாலிக்யூல் மேன் இந்த பியாண்டரை போட்டு தள்ளிடுறாரு. இந்த போட்டு தள்ளினப்போ இந்த பியாண்டர்ஸோட எல்லா பவருமே வேற ஒரு டிஃபரெண்ட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படிதான் கதை முடிஞ்சிருச்சு. பட் அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த யூனிவர்ஸை வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம், டாக்டர் டூம், மாலிக்யூல் மேன் இவங்க எல்லாருமே வச்சுக்கிட்டு பியாண்டரோட உண்மையான ஆரிஜினை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பியாண்டர் வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணமே ஒரு காஸ்மிக் கியூப் தான். அந்த காஸ்மிக் கியூப் ஃபார்ம் ஆகாம ஃபெயிலியர் ஆனதுனால தான் பியாண்டரே இருக்காரு. அந்த காஸ்மிக் கியூப் ஃபார்ம் ஆகிறதுக்கு போக வேண்டிய பவர்ஸ்ல பாதி பவர் வந்து ஓவன் ரீஸ் அஃபெக்ட் பண்ணி ஒரு லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ அஃபெக்ட் பண்ணி அவர் வந்து மாலிக்யூல் மேனா மாறிட்டாரு. மீதி இருந்த பவர் தான் பியாண்டரா மாறி இருக்கு. அதனால தான் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாலிக்யூல் மேனும் பியாண்டரும் அந்த காஸ்மிக் கியூபுக்கு தேவைப்பட்ட பவர்ஸ் ரெண்டு பேருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்னு சேர வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் லிட்டரலா 20 வருஷம் கழிச்சு 2015 சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்க்காக ரெட்கான் பண்ணாங்க. இந்த பியாண்டரோட ஸ்டோரியை ரெட்கான் பண்ணாங்க. எல்லாத்தையுமே மாத்தி எழுதினாங்க. பியாண்டரோட ஆரிஜின், மாலிக்யூல் மேனோட ஆரிஜின் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாத்தினாங்க. இதுக்கு முன்னாடி பியாண்டர் எப்படி ஒரு சிங்கிள் என்டிட்டியா இருந்திருப்பாரு, மாலிக்யூல் மேன் இவங்க ரெண்டு பேருமே அந்த காஸ்மிக் கியூபோட ஒரு பகுதின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பியாண்டர் ஒரு சைல்டு யூனிட், பியாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரேஸ், பியாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவன் தான் இந்த பியாண்டர். பட் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பியாண்டர் கொஞ்சம் பவர் கம்மி தான். அதனால தான் இவன் வந்து ஒரு தனி யூனிவர்ஸ்ல வளர்ந்து வந்துகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவன் ஆம்னிபோட்டன்ட் காட்லாம் கிடையாது, உண்மையான ஆம்னிபோட்டன்ஸ் வந்து இந்த பியாண்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ மாலிக்யூல் மேன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மாலிக்யூல் மேன் பியாண்டர்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இன்டென்ஷனலா பியாண்டர்ஸ் மாலிக்யூல் மேனை கிரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு மாலிக்யூல் மேனை பியாண்டர்ஸே கிரியேட் பண்ணி ஒரு பாம் மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க, சீட் மாதிரி வச்சு விட்டாங்க. இவனுங்களும் மல்டிவர்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. மல்டிவர்ஸ் அழிச்சு பார்த்து என்ன நடக்குது, டெத் எப்படி இருக்கு, பர்த் எப்படி இருக்கு, ஸ்பேஸ் அண்ட் டைம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ண பாக்குறாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. கண்டிப்பா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். எனக்குமே நிறைய வாட்டி படிக்கும்போது கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கேன். புரியலனா சொல்லுங்க, திரும்ப நான் வந்து ஒரு ஷார்ட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் ரிசர்ச் பண்ணி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இவனுக்கு வச்சிருக்க இந்த ஒவ்வொரு மாலிக்யூல் மேனும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்காங்க. அந்த மாலிக்யூல் மேன் அந்த யூனிவர்ஸ்ல இறந்து போனானா அந்த மொத்த யூனிவர்ஸ்மே அழிஞ்சு போகும். இன்கர்ஷனுக்கு வந்து அது ஒரு காரணமா அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த மாலிக்யூல் மேனை காமிச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே லிவிங் ட்ரிபியூனல், எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட காஸ்மிக் பீயிங்ஸை இவனுங்க எல்லாருமே சேர்ந்து போட்டு தள்ளியிருப்பானுங்க. சோ இதே ஸ்டோரி லைன்ல டாக்டர் டூம் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மல்டிவர்ஸ் அழியறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாண்டர்ஸ் இந்த மல்டிவர்ஸ் அழிச்சிட கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில இவர் போயிட்டு தெரியாதனமா ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க மாலிக்யூல் மேனை கொல்ல ஆரம்பிப்பாரு. அல்டிமேட்லி அது வந்து அந்த யூனிவர்ஸ் அழியறதுக்கு காரணமா போயிடும். இத புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் டூம் என்ன பண்ணுவாருன்னா, 616 ஓட மாலிக்யூல் மேன் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க மூணு பேருமே சேர்ந்து மல்டிவர்சல் லெவல்ல இருக்க மத்த மாலிக்யூல் மேன் எல்லாருமே ஒன்னு சேர்த்து அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து அது ஒரு பெரிய பாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு ட்ராப் ரெடி பண்ணி வச்சு பியாண்டர்ஸ் கிட்ட அவங்க போயிட்டு அந்த ஒரு மல்டிவர்சல் லெவல்ல ஒரு மாலிக்யூல் மேன் பாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல டாக்டர் டூம் அண்ட் மாலிக்யூல் மேன், அத வந்து பியாண்டர்ஸ் மேல யூஸ் பண்ணி பியாண்டர்ஸ் அடிச்சு நவுத்தி 616 ஓட மாலிக்யூல் மேனோட ஹெல்ப் மூலமா மொத்த பியாண்டர்ஸோட பவர்ஸையும் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்த பவர்ஸை மாலிக்யூல் மேன் டாக்டர் டூம் கிட்ட கொடுத்துருவாரு. இது மூலமா டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் அழிஞ்சிட்டு இருக்க மல்டிவர்ஸ்ல இருந்து ஒரு சில பிராக்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு. எப்படி முன்னாடி வந்து பியாண்டர் கிரியேட் பண்ணிருப்பாரோ இப்போ வந்து டாக்டர் டூம் கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் போவோம் ஸ்டோரி மொரட்டுத்தனமா கண்ணாப்பினான்னு போவோம் ஸ்டோரி. அதை வந்து மொத்த சீக்ரெட் வார்ஸ் 2015 சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது வந்து நான் ஆரம்ப கட்டத்துல பண்ண ஒரு காமிக் சீரிஸ், அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ஃபிலிம் மாதிரி ரிலீஸ் பண்ண பாக்குறேன். டைம் ரன்ஸ் அவுட் காமிக்கும் சேர்த்து ஆல்ரெடி பண்ண இந்த சீக்ரெட் வார்ஸும் சேர்த்து ரெண்டுத்தையுமே வச்சு புதுசா டப்பிங் கொடுத்து புதுசா வேணா நான் வந்து போடுறேன். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு 1 மணி நேரம் வீடியோ, ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ போட பாக்குறேன். சோ இப்படி தான் இந்த பியாண்டர் அண்ட் பியாண்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்டோரிஸ்லயுமே காமிச்சிருப்பாங்க. ரெண்டுமே சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் தான். சோ இதை பேஸ் பண்ணி MCU ஓட சீக்ரெட் வார்ஸ் அமையுமா, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இதை பேஸ் பண்ணி அமையுமா, மாலிக்யூல் மேன் அண்ட் பியாண்டர் பாப்போமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. டாக்டர் டூமே அவனுக்கு இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. டாக்டர் டூம் வரப்போறாருன்னு நமக்கு தெரியுமே தவிர்த்து டாக்டர் டூம்க்கு அவனுக்கு இன்னும் அடித்தளம் போடல அப்படின்றப்போ பியாண்டர்ஸ் மாலிக்யூல் மேன்லாம் சான்ஸ் இல்ல. பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆல்ரெடி MCU குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக பேசுவோம். சோ இந்த காஸ்மிக் சைடு ஆஃப் மார்வெல கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப குழப்பக்கூடிய கேரக்டர் அப்படின்றதுனால இதை தனியா பண்ணிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் எதனா தப்பா சொல்லியிருக்கலாம், இல்ல எதனா மிஸ் பண்ணிருக்கலாம். அது உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.